ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வெரைட்டி ரைஸஸ்க்கெல்லாம் ஒயிட் ரைஸுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி நம்ம பொரியல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் வெறுத்து போயிடும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டிலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் நமக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுக்கணும். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியெல்லாம் கருகி போயிடும், ஆனால் உள்ளே ப்ராப்பராக குக் ஆகாது. இப்போ எண்ணெயிலே நல்லா வறுக்கலாம். நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். மெயினாக தயிர் சாதம் லெமன் ரைஸுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது. பாருங்கள், இப்போ ஸ்லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. நல்லா அந்த கிறிஸ்பினஸ் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்கள் பார்க்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு நமக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இந்த உளுத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணுறது நம்ம பொட்டேட்டோ சாப்பிடும்போது கூட சேர்ந்து அதுவும் க்ரன்ச்சியாக நமக்கு ஃபீல் ஆகும். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நல்லா வறுபடணும் காஞ்ச மிளகாய்லாம் நமக்கு. இப்போ ஸ்பைசினஸ்க்கு சக்தி மிளகாய் தூள், தனி மிளகாய் தூளை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பைசினஸ்க்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆட் பண்ணிட்ட பிறகு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு பார்க்கும்போதே நல்லா ஃபீல் ஆகுது. கிட்டத்தட்ட இது நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தயிர் சாதம், லெமன் ரைஸ், புளி சாதத்தெல்லாம் செஞ்சுட்டு அது காம்பினேஷனாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Like, share, subscribe and keep supporting to Vishnumati Vlogs. Thanks for watching this video, friends.